அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாச கடைசியில சம்பளத்த எடுப்போம். மேக்ஸிமம் இங்க எடுக்கிற ஆட்கள் ரூ. 3000 ரூ. 3500 அதோட பெரிய சம்பளக்காரர் இருக்காங்க. இனி அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சாதாரண ஒரு பிள்ளைகளோட கஷ்டத்த தான் நான் இப்ப சொல்ல வரேன். தயவு செய்து நாட்ல தொழில் செய்றார்கள், நாட்ல தொழில் செஞ்சுட்ருக்கீங்க. வெளிநாட்டுக்கு வந்து பேருக்கு தான் ரூ. 3000 ரூ. 3500 சம்பளம். அப்ப அந்த சம்பளத்த கையில எடுத்துட்டு, நாட்ல ஹோல்ட் பண்ணி இந்த மாசம் எவ்வளோ செலவு போகும்னு சொல்லி கேட்டா, ரூ. 1,00,000 ஆக குறைஞ்ச காசு ரூ. 1,20,000 வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப முதல் நம்ம ரூ. 1000 அனுப்பினா ரூ. 1,00,000 சரியா போகும். இப்ப ரூ. 1,500 அனுப்பினா தான் ரூ. 1,00,000 போகும். அது ஒரு பக்கம் யோசனை. போய் இறங்கி அங்க போய் எக்ஸ்சேஞ்சில ரேட்ட பார்த்தா, வழமையோட ரூ. 5 குறைச்சு வச்சிருப்பான். அது ஒரு பக்கம் பிரச்சனை. சார்ஜில ரூ. 20 கூட்டுட்டிருப்பான். அது ஒரு பக்கம் பிரச்சனை. அப்ப இங்க ரூமுக்கு வந்து நம்மட சாப்பாடு ரூமுக்கு மெஸ் கணக்க பார்த்தா, இவிடத்த ஒரு 900, 800 வந்துரும். அதுக்கு பிறகு தலைமுடி வெட்டணும், சீப்பு வாங்கணும், சோப்பு வாங்கணும், பெர்ஃப்யூம் வாங்கணும், கிரீம் வாங்கணும். அதுக்கு ஒரு ரூ. 100 குறைஞ்ச காசு போகும். ஆசைப்பட்ட ஒரு சாப்பாட்ட போய் வாங்கி தின்றா அப்படி இப்படி பொடியமாட திரிஞ்சா அதில ஒரு ரூ. 200 பேத்திரும். இதுக்கிடையில காலை சாப்பாடுக்கு குறைஞ்சது ஒரு ரூ. 200 காசு சரி நம்ம கையில வச்சுக்கணும். அப்ப இப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரூ. 10,00,000 செலவழிச்சு இங்க வந்துருப்போம். அத கட்டுறதுக்கு மட்டுமே குறைஞ்சது 2 வருஷம் போகும். அப்ப 2 வருஷம் போனா, இந்த கடன நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும். அப்ப 2 வருஷம் நம்மோட லைஃபு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலும். இதனால கடன் கட்டுப்பட்டதும் இல்ல, நாட்ல இருந்ததும் இல்ல, நம்ம முதல்ல இன்னும் சம்பாரிச்சதும் இல்ல. இதால தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்த இந்த வெளிநாட்ல அனுபவிச்சுட்டு தயவு செய்து வந்துடாதீங்க. அஸ்லாம்.